நாம் இன்னைக்கு பார்க்க போற மானுடவியல்ல பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் நம்பர் 9 அண்ட் 10 நம்ம பார்க்குறோம். யூனிட் நம்பர் 9ல வந்து கிளாசிக்கல் தியரிஸ் பார்க்க போகிறோம். யூனிட் நம்பர் 10ல் வந்து த ஸ்ட்ரக்சரலிசம், ஃபங்க்ஷனலிசம் அது ரெண்டையும் பார்க்க போகிறோம். அதுக்கான தியரிஸ் எப்படிப்பட்டதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்பர் 1 வந்து கிளாசிக்கல் தியரிஸ். யூனிட் 9ல் வந்து கிளாசிக்கல் தியரிஸ், அதாவது மானுடவியல்ல மனிதர்களுடைய கலாச்சாரத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு பல்வேறு கோட்பாடுகள் இருக்கின்றது. ஆரம்ப காலத்துல இருந்த கோட்பாடுகளை நாம் எப்படி பிரிக்கின்றோம், அவைகள் மூலமாக நாம் எப்படி இந்த மானுடவியல் மனிதர்களுடைய கலாச்சாரத்தை பற்றி நாம் எவ்வாறு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்பதை இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது அந்த ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய கோட்பாடு. அது வந்து கம்பேரிட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய அந்த கோட்பாடு, அந்த தியரி எப்படிப்பட்டதுன்னா கம்பேரிட்டிவ் மெத்தட் அப்படிங்கிறாங்க. அதை வந்து சயின்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படின்றத சயின்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்றாங்க. கம்பேரிட்டிவ் மெத்தட் அண்டு சயின்ஸ் ஆஃப் சொசைட்டி. அடுத்து ரெண்டாவதா நம்ம பார்க்குற தியரி என்ன அப்படின்னு சொன்னா கிளாசிக்கல் எவல்யூஷன் தியரி. அடுத்து கிளாசிக்கல் டிஃப்யூஷன் தியரி அப்படிங்கிறாங்க. இந்த கிளாசிக்கல் எவல்யூஷன் தியரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எவல்யூஷன் அப்படின்னாலே ஸ்டெப் பை ஸ்டெப் growth, அதாவது டார்வின் சொன்ன மாதிரி பரிணாம வளர்ச்சியாகத்தான் இருக்கிறது. இது வந்து எப்படின்னா ஒரே கலாச்சாரம் அது எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த டிஃப்யூஷன் அப்படிங்கிறது பல்வேறுபட்ட கலாச்சாரங்கள் பல்வேறுபட்ட இடங்கள்ல எப்படி இருக்கின்றது, அந்த மாதிரி பரவல், அதாவது கலாச்சார அந்த மானுடவியலுடைய வரலாற்று அந்த அடிப்படை கோட்பாடை எடுத்துக்கணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மனித கலாச்சாரமானது பல்வேறு வகைப்பட்டதாக இருக்குது, பல்வேறு பகுதிகளில் இருக்குது, பரவலாக காணப்படுது. இந்த பரவல் டிஃப்யூஷன் அப்படின்னா பரவல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ முதலாவதா பார்க்கறது கம்பேரிட்டிவ் மெத்தட், ரெண்டாவதா பார்க்கறது கிளாசிக்கல் எவல்யூஷன் தியரி, அதுக்கடுத்து கிளாசிக்கல் டிஃப்யூஷன் தியரி, அடுத்து ஹிஸ்டாரிக்கல் பர்டிகுலரிசம். அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா வரலாற்று தனித்துவத்தை, அதாவது ஒரு கலாச்சாரத்திற்குன்னு ஒரு வரலாறு இருக்கும், அந்த தனித்துவத்தை வைத்து கோட்பாடு வந்து நமக்கு சொல்லப்படுது. அடுத்து நியோ அப்படின்னு சொன்னா நியூன்னு அர்த்தம். நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. நியோலித்திக் அப்படின்னா நியூன்னு அர்த்தம். இங்க நியோ டெஃபிஷியானிசம் அப்படின்னு ஒரு கோட்பாடு. ஸோ அங்க வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது புதிய பரவல் எப்படி இருக்கிறது, அடுத்து புதிய பரிணாமம், நியூ எவல்யூஷனிசம். ஸோ நம்ம பார்க்க போற 5 இது என்ன அப்படின்னா இந்த யூனிட் நம்பர் 9ல கிளாசிக்கல் தியரிஸ் கீழே த கம்பேரிட்டிவ் மெத்தட் அண்ட் த சயின்ஸ் ஆஃப் சொசைட்டி அது ஒன்றும், அடுத்து கிளாசிக்கல் எவல்யூஷன் தியரி, கிளாசிக்கல் டிஃப்யூஷன் தியரி, அடுத்து ஹிஸ்டாரிக்கல் பார்ட்டிகுலரிசம், அடுத்ததா பார்க்கறது நியோ டெஃபிஷியனிசம், நியோ எவல்யூஷனிசம். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம முதல்ல பார்க்குறோம் அந்த கம்பேரிட்டிவ் அது அப்படின்னு பார்க்குறோம். அதை வந்து சயின்டிஃபிக் மெத்தடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா அப்சர்வேஷன் நடக்குது. ஸோ நம்ம முதல் என்ன பண்ணுறோம், ஒரு கலாச்சாரத்தை வந்து அங்கே வந்து அந்த மெத்தடாலஜி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை எப்படி உற்று நோக்கி பார்க்கின்றோம் அப்படிங்கிறது அப்சர்வ் பண்ணுறோம். அடுத்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுறோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எதனால் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுறோம். அடுத்து வந்து கம்பேரிசன் பண்ணுறோம், அதை ஒப்பீடு செய்கிறோம். ஸோ இந்த சயின்டிஃபிக் மெத்தடுன்னு போது 3 நிகழ்வுகள் நடக்குது. ஒன்று அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன், அடுத்து கம்பேரிசன். ஸோ அதனால தான் கம்பேரிட்டிவ் மெத்தட். அது என்ன பண்ணுறாங்கன்னா கம்பேரிட்டிவ் சயின்டிஃபிக் மெத்தடில் இந்த 3 நிகழ்வுகள், அதில் கம்பேரிட்டிவ் மெத்தடு. அந்த கம்பேரிட்டிவ் மெத்தடை எப்படிப்பட்டது அப்படின்னா அவங்கள அந்த ஆந்த்ரோபாலஜிஸ்டை எப்படி சொல்கிறாங்கன்னா ஆர்ம் சேர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா டெஸ்க் ஒர்க்கு, நம்ம இருக்கிற இடத்துலையே வந்து புத்தகங்கள் வாயிலாக ட்ராவல் ஆகு, ஃபாரின் அக்கௌண்ட்ஸு, வெளிநாட்டவர் குறிப்புகள் வாயிலாக நமக்கு கிடைத்த ஆதாரங்களை வைத்து படித்து நம்ம வந்து என்ன பண்ணுறது, அந்த கலாச்சாரத்தை ஆய்வு செய்கிறதுக்கான மெத்தடை தான் ஆர்ம் சேர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு சொல்கிறாங்க. அதாவது இருந்த இடத்திலேயே புத்தகங்கள் வாயிலாக 2ஆம் நிலை ஆதாரங்கள் வாயிலாக, அதாவது ஏற்கனவே ஒருத்தவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க, அந்த ஆதாரங்கள் வாயிலாக அவங்க பண்ணுறதுக்கு பேர் கம்பேரிட்டிவ் மெத்தட். ஸோ ஆர்ம் சேர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு சொல்கிறாங்க. அது வந்து
பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஃப்ரேசர் அப்படின்றவர் தனது புத்தகம் த கோல்டன் பாக் அப்படின்ற ஒரு புத்தகத்துல வந்து அவர் வந்து குறிப்பிட்டுள்ளார் இந்த கம்பேரிட்டிவ் மெத்தடை பத்தி. குறிப்பா பார்த்தீங்கன்னா லா ஆஃப் மேஜிக் அப்படிங்கிறது தான் இந்த எவல்யூஷன்ல நடக்குது. லா அப்படின்னா என்னன்னா ரிலீஜியன்ல நடக்கக்கூடிய சில கலாச்சார பழக்க வழக்கங்கள். ஸோ அந்த இதை வைத்து ஒரு மானுடவியல் கலாச்சாரத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது. அதாவது மனிதன் இந்த எவல்யூஷன் தியரி அப்படின்னு சொன்னோம்னா எப்படி எவல்யூஷன் அப்படின்னா மனிதன் வந்து ஒரு பிரிமிட்டிவ் கல்ச்சர்ல இருந்து ஒரு சிவிலைஸ்டு கல்ச்சருக்கு மாறுறான். அதாவது முரட்டு குணம் வாய்ந்த மனிதனாக இருக்கிறான். அவனுடைய நாகரிகம், அவனுடைய பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பங்கள் எல்லாம் பின்தங்கியதாக இருக்கிறது. ஸோ அதுல இருந்து அவன் வந்து ஒரு நாகரிக வாழ்க்கைக்குள்ள வருகின்றான். ஸோ அந்த அந்த மாதிரி கம்பேர் பண்ற ஒரு மெத்தட் தான் இந்த கம்பேரிட்டிவ் மெத்தட். ஸோ இங்க வந்து பார்க்குறோம் லா ஆஃப் மேஜிக் அப்படின்னா இந்த இடத்துல பிரின்சிபல் ஆஃப் சிம்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த லா ஆஃப் மேஜிக்னா சடனா வந்து எதுவும் நடக்க போறது கிடையாது. ஆனா இந்த எவல்யூஷன், இந்த பரிணாம வளர்ச்சியின் கீழ் இது வந்து நடக்குது. இங்க வந்து 2 பார்ட் இருக்கு. அந்த சிம்பத்தட்டிக் மேஜிக்ல 2 பகுதியா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து அந்த லாஸ, ஒன்னு வந்து லா ஆஃப் கண்டாஜியன், இன்னொன்னு வந்து லா ஆஃப் சிமிலாரிட்டி. நான் திரும்ப சொல்றேன். சயின்டிபிக் மெத்தட்ல 3 நிகழ்வுகள் இருக்கு. அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன், கம்பேரிசன். அதுக்கடுத்து கம்பேரிட்டிவ் மெத்தட் அப்படிங்கிறது எப்படி எப்படி அழைக்கப்படுறாங்க அந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னா ஆர்ம்சேர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு சொல்றாங்க. இந்த ஜேம்ஸ் ஃப்ரேசருடைய நூல் எது அப்படின்னு சொன்னா புத்தகம், அவர் எழுதிய புத்தகம் த கோல்டன் பஃப் அப்படிங்கிறது. ஸோ அதுல வந்து லா ஆஃப் மேஜிக் அப்படிங்கிறத சொல்றாரு. அதுல பிரின்சிபல் ஆஃப் சிம்பத்தி அதை பத்தி சொல்றாங்க. அந்த லா ஆஃப் சிம்பத்தட்டிக் மேஜிக்கை 2 பகுதியா பிரிக்கிறோம். ஒன்னு லா ஆஃப் கண்டேஜியன், இன்னொன்னு வந்து லா ஆஃப் சிமிலாரிட்டி. ஸோ இந்த ஒத்து போறது ஒன்று போல இருக்கிறது என்னது, தனித்தனியா இருக்கிறது என்பது அப்படிங்கிறத பத்தி அவங்க வந்து ஆய்வு செய்கிறாங்க. அதுக்கடுத்து த ரெவல்யூஷனரி ஸ்கீமா ஆஃப் த மேஜிக் ரிலீஜியன் சயின்ஸ். ஸோ என்ன பண்றாங்க, இந்த நம்ம வந்து ரிலீஜியன் அடிப்படையில கலாச்சாரத்தை மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இயற்கையை வழிபடுறது, அவர்களுக்குன்னு ஒரு குல தெய்வங்கள் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கிறப்ப அவங்க வந்து ஒரு முறைமையின் கீழ் அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டத்தை வகுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி எவல்யூஷனரி ஸ்கீமா ஆஃப் மேஜிக் ரிலீஜியன் அவங்க பயன்படுத்தின தொழில்நுட்ப கருவிகள் சயின்ஸ். ஸோ அதையும் வைத்து என்ன செய்யறோம், அந்த கலாச்சாரத்தை நம்ம அந்த அவங்களுக்கான கோட்பாடை நாம் கண்டுபிடித்து அதை எவ்வாறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதையும் இந்த முறைகள் நமக்கு கற்றுத்தருகின்றன. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அகஸ்டஸ் காம்ட் அவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் சோசியாலஜினே நம்ம சொல்றோம். ஸோ அப்ப வந்து பாத்தீங்க இந்த அகஸ்டஸ் காம்ட்டுக்கு முன்னாடியே இந்த தியரிஸ் எல்லாமே நமக்கு இருக்கின்றது. அதுதான் ஏஜ் ஆஃப் ரிலிஜியன், ஏஜ் ஆஃப் மெட்டாபிசிக்ஸ், ஏஜ் ஆஃப் ரீசன், இதெல்லாமே வந்து அகஸ்டஸ் காம்ட்டுக்கு முன்னாடியே இருக்கிறது. ஸோ கிளாசிக்கல் எவல்யூஷனரி தியரி அப்படிங்கிறதுக்குள்ள வரும் பொழுது இங்க வந்து 2 டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்கு. அதாவது ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. ஒன்னு வந்து எவல்யூஷன், இன்னும் வந்து டெஃபியூஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி எவல்யூஷன் டார்வினுடைய அந்த கொள்கையை அடிப்படையாக வைத்த அந்த கருத்து எவல்யூஷன், ஸ்டெப் பை ஸ்டெப் growth, there is a growth. அது எப்படி இருக்கும் அப்படின்னா படிநிலைகளாக இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. ரெவல்யூஷன் சொன்னா இமீடியட் சேஞ்ச், எவல்யூஷன் சொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் சேஞ்ச். ஸோ அந்த எவல்யூஷன் மனித பரிணாம வளர்ச்சியில எப்படி இருக்கின்றது, கலாச்சாரத்திலையும் அங்கே ஒரு பரிணாம வளர்ச்சி படிநிலைகள் இருக்கின்றது, ஸ்டெப் பை ஸ்டெப் growth இருக்கு. ஸோ டெஃபியூஷன் அப்படின்னா பரவலாக காணப்படுது, அதாவது இங்க இருக்கிற மாதிரியே பல இடத்துல இருக்கிறது. ஸோ அதுதான் வந்து டெஃபியூஷன். ஒரே இடத்துல ஒரே கலாச்சாரம் இருக்கின்றது, ஒரே கலாச்சாரம் பல்வேறு இடங்கள்ல இருக்கிறது, பரவலாக்கப்படுகிறது, பின்பற்றப்படுகிறது. நம்ம வந்து ரோமானியர்களுடைய தங்க நாணயங்கள் எங்க கிடைக்கிறது, நமக்கு வந்து அரிக்கமேட்டுல கிடைச்சிருக்கு. அப்ப ரோமானியர்கள் பயன்படுத்தின அந்த பானை மண்பாண்டங்கள் வந்து நமக்கு வந்து கீழடியில கிடைச்சிருக்கு. அப்படின்னு சொன்னா அந்த கலாச்சாரம் என்ன செய்கின்றது, பரவலாக்கப்படுகிறது. ஸோ இதை தான் வந்து இந்த டெஃபியூஷன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த எவல்யூஷன் ஸ்கூல் இருக்கு இல்லையா, இப்ப 2 ஸ்கூலா பிரிச்சோம். ஒன்னு எவல்யூஷன் ஸ்கூல், இன்னொன்னு வந்து டெஃபியூஷன் ஸ்கூல். அதை பரிணாம
அடிப்படையாக ஆய்வு செய்வது. அதுக்கடுத்து வந்து இந்த பரவல் வாயிலாக ஆய்வு செய்வது. ஸோ இதுல என்ன அப்படின்னா லோயர் டு ஹையர், அதை எவல்யூஷன் அப்படின்னு சொன்னா கீழ்நிலையிலிருந்து அதே ஒரே லைன், அதாவது யூனிலீனியர் அப்படிங்கிறாங்க. அதாவது சிங்கிள் லைன், ஒன் கல்ச்சர், அதுதான் மீனிங். அப்போ எவல்யூஷன் ஸ்கூல் அப்படிங்கிறது ஒன் கல்ச்சரை பத்தி, அதாவது ஒரே ஒரு கலாச்சாரம், ஒரே ஒரு வரிசை, அதாவது லைன், அந்த லைனை மட்டும், அந்த இனத்தை பற்றி படிக்கிறது. ஸோ எவல்யூஷன் ஸ்கூல் லோயர்ல இருந்து ஹையருக்கு போகுது. ஸோ ப்ராக்ரஸிவா இருக்கு. அதுல வந்து எந்த ஒரு பின்னடைவும் கிடையாது. அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, ப்ராக்ரஸிவா இருக்குது. இந்த இன்கோல் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஒன் கல்ச்சருக்கு வந்து அவர் என்ன அடையாளம் கொடுக்கிறார் அப்படின்னா கேபிட்டல் சி. அதை வந்து ஒன் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இன்கோல்டு கேபிட்டல் சி அப்படின்னு சொன்னா நம்ம எதை குறிக்குதுன்னா ஒரு கலாச்சாரத்தை குறிக்கின்றது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. இங்க வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. ஆனா வந்து நான் சொன்ன மாதிரி ஒரே கல்ச்சர் தான், சேம் கல்ச்சர். ஸோ யூனிலீனியல் தியரி, இந்த தியரிக்கு பேர் என்ன அப்படின்னா அதுதான் இந்த எவல்யூஷன், இந்த தியரி, கிளாசிக்கல் எவல்யூஷன் தியரியில மெயினா இருக்கிறது வந்து யூனிலீனியர், அதான் மெயின், ஒன் லைன். ஸோ மெட்டா தியரியும் இங்க இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து எவல்யூஷன் ஸ்கூல். அந்த எவல்யூஷனரி தியரியில நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எவல்யூஷன் ஸ்கூல். இந்த எவல்யூஷன் ஸ்கூல்ல நம்ம எப்படி அந்த வளர்ச்சியை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா லோயர்ல இருந்து ஹையர் படிக்கிறோம். இது ஒரு ப்ராக்ரஸிவா இருக்குது. இந்த இன்கோல்டு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சிங்கிற வார்த்தைய வந்து ஒன் கல்ச்சர் அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு, ஆனா சேம் கல்ச்சருக்கு தான். அடுத்து வந்து யூனிலீனியல் தியரி. அந்த தியரி தான் வந்து என்ன சொல்றோம்னா சிங்கிள் லைன், யூனினா சிங்கிள் அர்த்தம், ஒன் லைன் அப்படிங்கிற அந்த, அதாவது ஒரே கலாச்சாரத்தை பற்றி படிப்பது. மெட்டா தியரியும் இங்கே படிக்கிறோம். பிரிமிட்டிவ், அதாவது நம்ம வந்து ஆதிகால மனிதன், அதாவது காட்டு மிராண்டித்தனமாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்றோம். அதாவது அவனுக்கு நாகரிகம் கொஞ்சம் வந்து பின்னடைவு இந்த காலத்துல இருந்து அவனுக்கு நன்றாக நாகரிகம் தெரிந்த காலத்தை அவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஒரே லைன்ல சொல்றாங்க. ஸோ அதுதான் யூனிலினியர். அதுதான் பிரிமிட்டிவ் ஸ்டேஜ்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து சிவிலைஸ்டு ஸ்டேஜுக்கு சொல்றாங்க. பிரிமிட்டிவ் டு சிவிலைஸ்டு ஸ்டேஜ். ஸோ இதுதான் வந்து ஹையர் டு லோயர் டு ஹையர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து ஆஸ்திரேலியன் அபராஜியன்ஸ் அந்த இனத்தை பற்றி அவர்கள் வந்து என்ன செய்றாங்க, ஒரு எடுத்துக்காட்டாக அங்க சொல்லப்படுறாங்க. அவர்கள் இன்றைக்கும் என்ன பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னா ஸ்டோன் ஏஜ்ல உள்ள டெக்னாலஜிஸ் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த எவல்யூஷன் தியரி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டெஃப்யூஷன் தியரி, கிளாசிக்கல் டெஃப்யூஷன். எவல்யூஷன் தியரி என்ன சொன்னேன்னா சேம் கல்ச்சர், சிங்கிள் கல்ச்சர், ஒன் கல்ச்சர் அப்படின்னு சொன்னேன். ஆனா இங்க கிளாசிக்கல் டிஃப்யூஷன் தியரியில என்ன பேசுறோம் அப்படின்னா செவரல் கல்ச்சர் இருக்கும், டிஃப்ரெண்ட் ரீஜியன் இருக்கு. அதுதான் செவரல் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் ரீஜியன். ஹைபிரிட் கல்ச்சர், பல்வேறு வகைப்பட்ட கலாச்சாரங்கள் இருக்குது, ஹெட்ரோஜீனியஸ், அந்த அதுதான் ஹைபிரிட் கல்ச்சர்ஸ். அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்கன்னா ஈஜிப்ட் சொல்றாங்க. ஈஜிப்டாலஜிஸ்ட் அவங்கள இருந்து சொல்றாங்க. ஈஜிப்ட்ல இருந்து தான் பல நாகரிகங்கள் தோன்றி பரவியது அப்படின்னு சொல்றாங்க. அங்க சொல்லப்படுறது சிங்கிள் கல்ச்சர், சேம் கல்ச்சர். இங்க சொல்லப்படுறது செவரல் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் ரீஜியன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஈஜிப்டை எடுத்துக்கிறோம். ஈஜிப்ட்ல வந்து ஒரு கலாச்சாரம் தோன்றுகிறது, இது மற்ற இடங்களுக்கு பரவியதாக இங்கே கருதப்படுகிறது. அதாவது லெஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தென் எவல்யூஷனரி ஸ்கூல். ஆனா இந்த கோட்பாட்டை எவல்யூஷனரி தியரியை ஏற்றுக்கொண்ட மாதிரி இதை வந்து யாரும் ரொம்ப ஏற்றுக்கொள்ள. ஆனா கொஞ்சம் தாக்கம் வந்து சமூகத்துல இந்த தியரியோட தாக்கம் குறைவாகத்தான் காணப்படுகிறது. ஸோ இது வந்து டெய்லர் அப்படிங்கிறவர் வந்து இதை வந்து தெளிவா சொல்றாங்க. அமெரிக்கன் ஸ்கூல் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் பார்ட்டிகுலரிசம் அப்படிங்கிறது வந்து அடுத்து நம்ம பார்க்குற ஒரு தியரி. இந்த ஹிஸ்டாரிக்கல் பார்ட்டிகுலரிசம் வரலாற்று தனித்துவம், வரலாற்றுல கலாச்சாரம் எப்படி வேறுபட்டு ஒரு தனித்துவத்தை பெறுகின்றது அப்படிங்கிறது, அந்த வரலாற்று ரீதியாக அதை அடையாளம் கண்டுகொள்வதுதான் இதனுடைய நோக்கமா இருக்கு. ஸோ இதை வந்து யார் பண்றா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல வந்து ஃபவுண்ட் பண்ணது யாரு, ஒரு ஆய்வு பள்ளிய நிறுவனது யாரு அப்படின்னா
இந்த பிரான்ஸ் போயஸ் அப்படிங்கிறவர் தான் இதை நிறுவுறாங்க. பிரான்ஸ் போயஸ் அப்படிங்கிறவர் தான் இதை நிறுவுறாங்க. இது வந்து ஒரு ஜெர்மன் ஆரிஜின் தியரி. இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜெஸ்டால்ட் சைக்காலஜி அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா செஸ்டால்ட் சைக்காலஜி. ஸோ இது எதை பத்தி சொல்லுதுன்னா அமெரிக்கன் காலனைசேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் இங்கிலீஷ் பீப்புள் வந்து அமெரிக்காவுக்கு போய் அங்க இருக்கிற ரெட் இண்டியன்ஸை வந்து கொடுமைப்படுத்துறாங்க. அவங்களோட கலாச்சாரமே இல்லாத மாதிரி மாத்துறதுனால அதை பற்றி ஒரு ஆய்வு இவங்க வந்து செய்யும் பொழுது அந்த அமெரிக்கன் காலனைசேஷனை பற்றி இவர்கள் சொல்றாங்க. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பார்ட்டிகுலரிசம். நான் சொல்றது உங்களுக்கு புரியணும். அதாவது ஹிஸ்டாரிக்கல் பார்ட்டிகுலரிசம் அப்படின்னு சொன்னா வரலாற்று ரீதியாக ஒரு நிகழ்வு நடக்குது, அதன் வாயிலாக அங்க கலாச்சார மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஒரு கலாச்சாரத்தை மற்றொரு கலாச்சாரம் ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு நிலை. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் பார்ட்டிகுலரிசம். ஸோ இங்க வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா அமெரிக்கன் காலனைசேஷனை எடுத்துக்கிறோம். த மைண்ட் ஆஃப் பிரிமிட்டிவ் மேன். அப்ப அந்த மனிதனுடைய அவங்களுடைய எண்ணங்களை அந்த இதை பத்தின ஒரு புத்தகத்தை வந்து இவர் வந்து எழுதுறாரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நியோ டெஃபிஷியானிசம். இந்த நியோ டெஃபிஷியானிசம் அப்படிங்கிறதுல இதுல இருந்து 2 ஆத்தர் இருக்காங்க, 2 வல்லுநர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு உமன் வந்து ரூத் பெனிடிக்ட் அப்படின்றவங்க, ரூத் பெனிடிக்ட் அப்படிங்கிறவங்க. அடுத்து குரோபர் அப்படிங்கிறவங்க, 2 பேர். ரூத் பெனிடிக்ட், இன்னொன்று வந்து குரோபர். இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எத்தோஸ் ஏடோஸ். எத்தோஸ்னா கேரக்டர், ஈடோஸ்னா காம்பனன்ட்னு அர்த்தம். எத்தோஸ்னா கேரக்டர், ஈடோஸ்னா காம்பனன்ட்னு அர்த்தம். அதாவது இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு புதிய பரவல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, கல்ச்சரையும் என்விரான்மெண்டையும் சேர்த்து சொல்றாங்க. அதாவது இது எப்படிப்பட்டதுன்னா கலாச்சாரம் சுற்றுச்சூழலை சார்ந்ததாக இருக்கின்றது. இப்போ இந்த கல்ச்சர் ஏரியா தியரி வந்து சொன்னவர் யாருன்னா குரோபர். கல்ச்சர் ஏரியா தியரி குரோபர். இவங்க வந்து நேஷனல் கல்ச்சர் அப்படிங்கிறத சொல்றாங்க ரூத் பெனிடிக்ட். இது 2 உங்களுக்கு முக்கியமானது. ஒன்று வந்து இந்த கல்ச்சுரல் ஏரியா தியரி சொன்னது யாருன்னா குரோபர். இந்த ரூத் பெனிடிக்ட் அப்படின்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நேஷனல் கல்ச்சர் பத்தி இவங்க சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நமக்கு தெரிந்து கொள்ற என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா கல்ச்சர் அண்டு என்விரான்மெண்ட். ஸோ இந்த கல்ச்சர் அண்டு என்விரான்மெண்ட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம், ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. இப்போ நேஷனல் கல்ச்சர் அப்படின்னு ஒரு இருக்கு. நம்ம என்ன பண்றோம், வெளிநாடுகள்ல இருந்து வருகின்றவர்கள் இந்த கலாச்சாரத்தை கொஞ்சம் அந்த கலாச்சாரத்திற்குள் அவர்கள் பரவுகிறார்கள். ஸோ அந்த அவர்களுடைய கலாச்சாரம் இங்கே பரவுகின்றது. ஸோ அந்த மிக்சர் ஏற்படுது இல்லையா, ஸோ அதுதான் நியூ டெஃபிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது கலாச்சாரம் ஒரு இடத்துல இருக்கு, மற்றவர்கள் இங்கே வருவதனால இந்த கலாச்சாரத்துல ஒரு மாற்றம், இந்த கலாச்சாரத்துல வந்தவர்கள் மத்தியில ஒரு மாற்றம். ஸோ அதுதான் வந்து நியூ டெஃபிஷியனிசம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நியூ எவல்யூஷன் அப்படின்றாங்க. அதுல வந்து ஒரு 4 வல்லுநர்கள் இருக்கிறாங்க. ஒன்று மார்ஷல் சாலின்ஸ், அடுத்து எமன் சர்விஸ், லெஸ்லி ஒயிட், அடுத்து ஜூலியன் ஸ்டூவர்ட். திரும்ப சொல்றேன், மார்ஷல் சாலின்ஸ், எமன் சர்விஸ், அடுத்தது வந்து லெஸ்லி ஒயிட், அடுத்து ஜூலியன் ஸ்டூவர்ட். ஸோ இந்த இவங்க 4 பேரும் தான் இதை நியூ எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு தியரியை வந்து ஆந்த்ரோபாலஜில சொல்றாங்க. இதுல வந்து ஹிஸ்டரி அண்ட் எவல்யூஷன். அங்க என்ன பார்த்தோம், கல்ச்சர் அண்ட் அங்க வந்து கல்ச்சர் அண்ட் என்விரான்மெண்ட் பார்த்தோம். நியூ டெஃபிஷன்ல பார்த்தது வந்து கல்ச்சர் அண்ட் என்விரான்மெண்ட் பார்த்தோம். இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹிஸ்டரி அண்ட் எவல்யூஷன் பார்க்குறோம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்க வந்து நியூ எவல்யூஷன்ல வந்து என்ன நடக்குன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், வரலாற்று ரீதியாக சில நிகழ்வுகள் நடக்கின்றது, அதனால் ஏற்படுகின்ற கலாச்சார மாற்றங்கள். ஸோ இதுதான் வந்து சாலின்ஸோட இது ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிபிக் எவல்யூஷன் பிரிக்கிறாங்க. ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிபிக். ஜென்ரல் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மரத்தினுடைய தண்டு போல இருக்குது, அது முக்கியமான மைய தண்டு இருக்கு இல்லைங்களா, the trunk of large tree அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜென்ரல் அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வருது அப்படின்னு ஒன்று பொதுவா இருக்கின்றது, அதிலிருந்து ஸ்பெசிஃபிக்கா பிரிஞ்சு போகுது சில விஷயம், அதுதான் பிரான்ச்சஸ் ஆஃப் அ ட்ரீ. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த
இந்த நியோ எவல்யூஷன் தியரியில ஹிஸ்டாரிக்கல் அண்ட் எவல்யூஷன் ஒன்று சொல்றாங்க. அதாவது வரலாற்று ரீதியாக ஏற்படுகின்ற பரிணாம வளர்ச்சி, கலாச்சாரத்துல ஏற்படுகின்ற மாற்றங்கள். அதுல வந்து ஹிஸ்டாரிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. வரலாற்று ரீதியாகவே மாற்றங்கள் இங்கே ஏற்படுகின்றது. அதை அந்த சாலின்ஸ், அதாவது மார்ஷல் சாலின்ஸ்ன்றவர் 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஜெனரல், இன்னொன்னு ஸ்பெசிபிக். ஜெனரல்ன்றதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மரத்தினுடைய மைய தண்டு பகுதியாக இருக்கிறது, அதாவது ட்ரங்க் ஆஃப் லார்ஜ் ட்ரீ, அதுதான் ஜெனரல் அப்படிங்கிறாங்க. ஸ்பெசிபிக் அப்படிங்கிறது பிரான்ச்சஸ் ஆஃப் அ ட்ரீ, ஒரு ட்ரீனுடைய கிளைகளைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அதை ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரே மையமாக இருக்கிற ஒரு மரத்திலிருந்து பிரான்ச், கிளைகள் போகின்றது. அப்ப அந்த கிளையாக மாறுகின்ற அந்த கலாச்சாரம், அந்த எவல்யூஷன், அதை பத்தி தான் இந்த நியோ எவல்யூஷன் வந்து சொல்லுது. ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ், இதுல வந்து என்ன ஒரு விஷயத்த சொல்றோம், கன் பவுடர். இந்த கன் பவுடரை வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மேற்கத்தியர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அவர்களுடைய கலாச்சாரம், அவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த சயின்டிபிக் டெக்னாலஜியை வைத்து அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார். கலாச்சாரத்திலே அவர்கள் வந்து உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். அப்புறம் மேற்கத்திய கலாச்சாரம் என்ற ஒரு நிலை எதை வைத்து மாறுகின்றது, அவர்கள் பயன்படுத்தின சில கருவிகளை வைத்து. ஸோ அதனால இங்க வந்து என்னது, கன் பவுடரை வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். இந்த லெஸ்லி ஒயிட் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் வந்து கம்ப்ளீட்டா இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிலீனியர், அந்த யூனிலீனியர் எவல்யூஷனரி தியரி, டெய்லர் சொன்னாங்க இல்லையா, டெய்லருடைய யூனிலீனியர் எவல்யூஷனரி தியரியை தான் இவங்க வந்து அதனால பெரிதும் தாக்கப்பட்டவராக இந்த லெஸ்லி ஒயிட் வந்து அவருடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார். ஜூலியன் ஸ்டூவர்ட் வந்து அவருடைய கருத்து என்னன்னா, தியரி ஆஃப் கல்ச்சுரல் இக்காலஜி அப்படிங்கிறாங்க. தியரி ஆஃப் கல்ச்சுரல் இக்காலஜி, இது வந்து மல்டி லீனியர் எவல்யூஷன். ஸோ ஸ்டூவர்ட் வந்து தியரி ஆஃப் கல்ச்சர் சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. ஸ்டூவர்ட் வந்து தியரி ஆஃப் கல்ச்சர் சேஞ்ச். ஸோ இப்படி ஒரு 3 வகையா நம்ம பிரிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, யூனிட் நம்பர் 10ல இருக்கிற தியரிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்ட்ரக்சரலிசம், ஃபங்க்ஷனலிசம், அப்புறம் கான்ஃப்ளிக்ட் தியரி. ஸோ இந்த 3ஐயும் நம்ம வந்து யூனிட் நம்பர் 10ல நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ ஃபங்க்ஷனலிசம் அப்படின்னு சொன்னா என்ன, ஸ்ட்ரக்சரலிசம்னா என்ன, கான்ஃப்ளிக்ட் தியரினா என்ன. ஃபங்க்ஷனலிசம் அப்படின்றத எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய ஆர்கன்ஸோட ஒப்பிடுறாங்க. ஒரு சொசைட்டில நம்ம வந்து சில ஆர்கன்ஸ் இருக்கு, அதே மாதிரி நம்ம பாடியில ஒரு நம்ம பாடியை வச்சு, நம்ம பாடியில நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. எப்படி நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகணும்னா, சில ஆர்கன்ஸ் ரொம்ப முக்கியமானதா இருக்கு, அதனுடைய ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமானது. அதே போலதான் இங்க சொசைட்டிலயும் நமக்கு சில ஆர்கன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் முக்கியம், பீப்புள் முக்கியம், ஸோ நிறைய அசோசியேஷன்ஸ் முக்கியம். ஸோ நம்மளுடைய அதாவது நிறுவனங்கள் இல்லாம ட்ரேடு, காமர்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இணைஞ்சது, எஜுகேஷன், ஸோ எல்லாம் இணைஞ்சது. அதனால அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கரெக்டா நடந்தாதான் இந்த சொசைட்டியில வந்து கல்ச்சரும் சரி, அந்த மனிதர்களுடைய நிலையும் சரி ஒரு சீராக இருக்கும். ஸோ இதனால நம்ம இங்க வந்து என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர், என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கு, என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, ஸோ அதனுடைய அவங்களுக்கு இடையில ஏன் கான்ஃப்ளிக்ட் வருது, ஸோ அந்த மாதிரியான காரணங்களை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இயர்லி 20th செஞ்சுரி, அதாவது 20ஆம் நூற்றாண்டுடைய துவக்கத்துல இந்த கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றது. முதல்ல வந்து சோசியல் ஆந்த்ராபாலஜி, சோசியாலஜி 1930ல இந்த கருத்துக்களை எடுத்து சொல்றாங்க. கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் அனலாஜி, ஒரு ஒப்புமை. அனலாஜினா என்ன அப்படின்னா ஒப்புமைப்படுத்தி பார்ப்பது தான் இந்த அனலாஜி. ஸோ இங்க வந்து யாரை பார்க்குறோம்னா, பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில். அவங்க வந்து எப்பவே சொல்லிட்டாங்க அப்படின்னா, கிமு 400ல இருந்து 300 ஆண்டுகளுக்கு முன்பே இவர்கள் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ இங்க பார்க்குறோம் ஒரு சில ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவங்கள யாருன்னா, ப்ரோனிஸ்லா மலினோஸ்கி வந்து புரோலின்சா மலினோஸ்கி அப்படிங்கிறவர் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவர் வந்து இந்த ஃபங்க்ஷனலிசத்தை பத்தி சொல்றாரு. புரோனிஸ்லா மலினோஸ்கி அப்படிங்கிறவர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவர் இந்த ஃபங்க்ஷனலிசத்தை பத்தி சொல்றாரு.
ஆல்ஃப்ரட் ராட்க்ளிஃப் ப்ரௌன் அப்படிங்கிறவர் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவர் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் அப்ரோச்சை பத்தி சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எமில் டர்கீம் அப்படிங்கிறவர் சோசியாலஜி, அவர் சோசியாலஜிஸ்ட். அவர் வந்து டயக்ரானிக் அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு. டயக்ரானிக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜெனட்டிக்கா, எவல்யூஷனரியா, ஹிஸ்டாரிக்கலா இருக்கக்கூடிய ஒரு கலாச்சார மாற்றம். ஜெனட்டிக்கா, எவல்யூஷனரியா, ஹிஸ்டாரிக்கலா இருக்கிற அந்த மாற்றம் டயக்ரானிக், அதாவது இனம் சார்ந்ததாக, மரபு சார்ந்ததாக, அதாவது பாரம்பரியம் சார்ந்ததாக இருக்கக்கூடிய ஜெனட்டிக், எவல்யூஷனரி, ஹிஸ்டாரிக்கலா இருக்கிறது. இதை வந்து எமில் டர்கீம் அப்படிங்கிறவர் வந்து சொல்றாங்க. அடுத்து சின்க்ரோனிக் அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த சின்க்ரோனிக் அப்படிங்கிறது எப்படி சொல்றாங்கன்னா ஒரு சொசைட்டி தான், ஆனா அது எப்படி இருக்கும், ஹேர் அண்ட் நவ் அப்படின்றது இப்ப இருக்கிற மாதிரி இருக்கான சொசைட்டி. அது ஏன்ஷியன், அது கிளாசிக்கலா இருக்கிறது வந்து அந்த டயக்ரானிக் அண்ட் சின்க்ரோனிக்ஸ். அதுல என்ன ஆயிடுச்சுன்னா அப்ப இருந்ததும் இப்ப இருக்கிறதும் ஒரு கலப்பு ஏற்படுகிறது இல்லையா. ஸோ அது வந்து ஹியர் அண்ட் நவ். ஸோ அதுதான் வந்து சொசைட்டி அப்படின்றத அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. ஆடம் கியூபர் அப்படிங்கிறவர் ரைஸ் ஃபங்க்ஷனலிசம் அப்படிங்கிறத பத்தி அவங்க சொல்றாங்க. இயர் ஆஃப் ஒண்டர் அப்படின்ற புத்தகத்துல 2 மோனோகிராஃப் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த மோனோகிராஃப்ல எதை பத்தி எழுதியிருக்கிறாங்கன்னா அந்தமான் ஐலாண்டர்ஸை பத்தி எழுதியிருக்கிறாங்க. இவங்க எழுதின மோனோகிராஃப்ஸ் எதை பத்தினதுன்னா அந்தமான் ஐலாண்டர்ஸ் பத்தி. அடுத்து ஆர்கனாட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் பசிபிக்ல வாழக்கூடிய இனத்தவர்கள் ஆர்கனாட்ஸ். ஸோ அந்த அவர்களை பற்றியும் இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சொசைட்டி எப்படிப்பட்டதுன்னா இது வந்து எவல்யூஷனரி, சொசைட்டி வாஸ் எவல்யூஷனரி. செகண்ட் வந்து ஆத்தென்டிக் டேட்டாவை இவங்க தேடுறாங்க. இந்த நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஸ்ட்ரக்சரலிசம், ஃபங்க்ஷனலிசத்துல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா ஆத்தென்டிக் டேட்டா ரொம்ப முக்கியமானது. ஆத்தென்டிக் டேட்டாவை தேடுறாங்க. அடுத்து வந்து லூயிஸ் ஹெச் மார்கன் அப்படிங்கிறவங்க, எட்வர்ட் பி டெய்லர், 2 பேரும் எப்படிப்பட்டவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்ம்சேர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஆர்ம்சேர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் எப்படிப்பட்டவங்க, எதெல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க, டிராவலர்ஸ் எழுதுனது, மிஷினரிஸ் சொன்னது, காலனியல் ஆஃபீஸர்ஸ் சொன்னது, சோல்ஜர்ஸ் சொல்றது. ஸோ வாய்மொழி ஓரல் ஹிஸ்டரி எல்லாத்தையும் இவங்க வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஆர்ம்சேர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஸோ ரெஃபர், டிராவலர்ஸ் எழுதுனா அக்கௌண்ட், மிஷினரிஸ் சொன்னா அக்கௌண்ட், அப்புறம் சோல்ஜர்ஸ் சொன்னா அக்கௌண்ட். ஸோ இவங்க குறிப்பிடுகின்ற குறிப்புகளை வைத்து இவர்கள் இருந்த இடத்தில் ஒரு நாகரிகத்தை பற்றி, ஒரு கலாச்சாரத்தை பற்றி, ஒரு மானுடவியலை பற்றி இவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். ஸோ இது ஒரு டைப். ஸோ இது வந்து என்னன்னு சொல்றாங்க, ஆர்ம்சேர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராட்க்ளிஃப் ப்ரௌன் அப்படின்றது கன்ஜெக்சுவல் ஹிஸ்டரி. இது எப்படி இருக்குன்னா இமேஜினேஷன்ல இருக்கும், கற்பனையின் அடிப்படையில் கொண்டு வரப்படாது. ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம அசம்ஷன்லயே சில விஷயங்களை நம்ம வந்து வெளிக்கொண்டு வருகிறது. ஸோ இது வந்து பிரிட்டிஷ் ஃபங்க்ஷனல் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து மெலனஸ்கி, அவருடைய ஆர்ம்சேர்ல இருந்து அவர் எந்த ஒர்க்குக்கு கொண்டுட்டு போறாரு அப்படின்னா ஆர்ம்சேர் டு ஃபீல்டு ஒர்க். இந்த மெலனஸ்கி சொல்றது வந்து எப்படின்னா நம்ம வந்து டெஸ்க் ஒர்க்ல இருந்து ஃபீல்டு ஒர்க்குக்கு போகணும். நம்ம உட்கார்ந்த இடத்துல சில விஷயங்களை நம் தெளிவாக ஆய்வு செய்ய முடியாது. ஸோ அதனால நம்ம நேரடி களத்திற்கு சென்று அங்கே ஆய்வு செய்ததன் மூலமாக இன்னும் தெளிவாக கலாச்சாரத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து முன்வைக்கிறாங்க. ஆர்ம்சேர் டு ஃபீல்டு ஒர்க், அது ஒண்ணு. அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டயாக்ரானிக் டு சின்க்ரோனிக். அதான் ஏற்கனவே டயாக்ரானிக்னா நான் என்ன சொன்னேன், ஜெனட்டிக்கா இருக்கும், ஹிஸ்டாரிக்கலா இருக்கும், எவல்யூஷனரா இருக்கும். இது வந்து ஹியர் அண்ட் நவ், அப்ப இருக்கிறத அப்படியே எழுதுறது. ஸோ சின்க்ரோனிக் மேக்ரோ லெவல்ல இருந்து மைக்ரோ அப்ரோச்சுக்கு போகணும், மேக்ரோ லெவல்ல இருந்து மைக்ரோ லெவல் அப்ரோச். பிராக்டிக்கல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், நான் திரும்ப சொல்றேன், இது ரொம்ப முக்கியமானது. மெலனோஸ்கி சொன்ன கருத்து என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் அப்ரோச்சை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் அப்ரோச் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ம்சேர்ல இருந்து அது ஃபீல்டு ஒர்க்குக்கு போகுது, ஆர்ம்சேர் டு ஃபீல்டு ஒர்க். ரெண்டாவது டயக்ரானிக் டு சின்க்ரோனிக், அடுத்து மேக்ரோ டு மைக்ரோ அப்ரோச், அடுத்து பிராக்டிக்கல் ஆந்த்ரோபாலஜி. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன
இந்த ஃபங்க்ஷனல் அப்ரோச்சுக்கு பார்க்குறோம். அடுத்து பார்க்குறோம் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு. ஸ்ட்ரக்சரலிசம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபங்க்ஷனல் அப்ரோச்சில் நம்ம என்ன சொன்னோம், ஆர்ம்சேர் ஆந்த்ராபாலஜிஸ்ட் அப்படின்னு சொன்னோம். அங்கே வந்து அவங்க வந்து டெஸ்க் ஒர்க்கு செகண்டரி சோர்சஸாக அவங்க வந்து அவங்க வந்து டெஸ்க் ஒர்க் அப்படின்னா ட்ராவலர்ஸ் அவங்களோட ஒர்க். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி டேட்டாவை பேஸ் பண்ணி இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க எங்கே போவாங்க, ஆர்கைவ்ஸ் போவாங்க, மியூசியம் போவாங்க, லைப்ரரிஸ் போவாங்க. இந்த ஸ்ட்ரக்சரலிசம் வந்து ஆர்கைவ்ஸ், மியூசியம், லைப்ரரி போவாங்க. அவங்க வந்து ஃபீல்டு ஒர்க். இங்கே வந்து ஆர்கைவ்ஸ், மியூசியம், லைப்ரரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ், லாங்குவேஜை பற்றியும் படிப்பது. அதுதான் அதனுடைய ஆரிஜினே. அடுத்து நாகா டைலக்ட்ஸ் அப்படிங்கிறத எந்த மொழியில் எழுதுறாங்கன்னா ரோமன் மொழியில் எழுதுறாங்க. ஆனால் எழுதுனவங்க யாரு, இங்கிலீஷ் ஸ்காலர்ஸ். ஸோ கஸ்டம்ஸ், பிலீவ்ஸ், அவங்களோட லைஃப் இதை பற்றி சர்ச் பண்ணுறது. அப்புறம் அன்கான்சியஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது சில விஷயத்த நம்மளால என்ன செய்ய முடியாது, மித்து அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. மித்து, மித்தாலஜிக்கல், இது சில கதைகள் மக்கள் வந்து அவங்க நம்புவாங்க, அவங்க வாழ்க்கையில அந்த சில விஷயங்களை நம்புவாங்க, அதை நம்மளால இனம் கண்டு கொள்ள முடியாது. ஸோ அந்த மாதிரி அன்கான்சியஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கும். அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சரலிஸ்ட் யாரெல்லாம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்றது லாங்குவேஜை வந்து அது முக்கியமா உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஃபங்க்ஷனலிசம்னா பயாலஜிக்கல் சயின்ஸை உள்ளடக்கியது. ஸ்ட்ரக்சரலிசம்னா லாங்குவேஜ், ஃபங்க்ஷனலிசம்னா பயாலஜிக்கல் சயின்ஸை உள்ளடக்கிறது. இதுல லெவி ஸ்ட்ராஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்ட்ரக்சரலிஸ்ட். யாரு, லெவி ஸ்ட்ராஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலிஸ்ட். நியோ ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், நியோனா புதிய, அந்த மாதிரி புதிய கட்டமைப்பு வடிவமைப்பாளர்கள் யார் அப்படின்னு சொன்னா எட்மண்ட் ஆர் லீச், மேரு டக்ளஸ், அடுத்து பீடல்மேன், லூயிஸ் டூமன். இவங்கெல்லாம் எந்த கேஸை பற்றி எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்தியன் கேஸ்ட் சிஸ்டத்தை பற்றி எடுத்திருக்காங்க. இவங்களுடைய ஸ்ட்ரக்சரலிசம்ல லெவி ஸ்ட்ராஸ் அப்படின்றவர் ஒரு ஸ்ட்ரக்சரலிஸ்ட். அவர் வந்து ஒரு எலிமெண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் கின்ஷிப், உறவு முறையை பற்றி எழுதியிருக்கிறாங்க. விமன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் டூ குரூப்ஸ். விமன் வந்து என்ன பண்றாங்க, இரண்டு இனங்களுக்கு இடையே பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கொள்ளுது. அந்த இதுதான் ஜெனரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சு. அவங்க வந்து என்னவா இருக்கிறாங்கன்னா எக்ஸ்சேஞ்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கிறாங்க. ஸோ அதுதான் குளோபல் ஸ்ட்ரக்சர். ஸோ டைவர்சிட்டி ஆஃப் ஹியூமன் லிவிங். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இடத்துல மனிதன் வந்து ஒரே இனத்தவர்கள் வாழ்வதில்லை. இன்றைக்கு நம்ம சில நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, நம்மளுடைய திறமைகளுக்கு ஏற்ப வெவ்வேறு இடங்கள்ல மனிதன் வாழக்கூடியதாக இருக்கிறது. ஸோ அதுதான் டைவர்சிட்டி ஆஃப் ஹியூமன் லிவிங். ஸோ சொசைட்டி சேஞ்ச் லென்த் ஆஃப் டைம். சொசைட்டி என்ன ஆகிட்டே இருக்குன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு, காலந்தோறும் அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. அந்த டாட்டாமிசம் அப்படின்னு சொல்லுது குலதெய்வ வழிபாடு. ஸோ இதெல்லாமே வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது குலதெய்வ வழிபாடு, ஆனால் கலாச்சாரத்துல உண்டு. இன்னும் நம்மளுடைய கிராமங்கள்ல குலதெய்வ வழிபாடு இன்னைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி மித்து, அடுத்து லெஸ் பாப்புலர், இதெல்லாம் வந்து என்ன ஆகிட்டே இருக்கு, இன்னைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. நம்ம எதெல்லாம் முக்கியம்னு ஒரு காலத்துல இருந்தோமோ அதெல்லாம் இன்னைக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கொண்டு வருகிறது. ஸோ கான்ஃப்ளிக்ட் தியரி அப்படி சொல்லி பார்க்கும்போது இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, ஒரு குடைக்குள்ள இருக்கக்கூடிய, நம்ம ஒரு சமூகத்துக்குள்ளதான் இருப்போம், ஆனா 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, ஒரு 2 இனத்தவர்கள் சண்டை. அது யாராக இருக்குன்னு கால் மார்க்ஸ் சொல்றாரு அப்படின்னா, ஒன்னு ஓனர், இன்னொன்னு வந்து லேபர். அப்ப சமூகத்துல ஆதிக்கம் நிறைந்தவர்கள், ஆதிக்கம் குறைந்தவர், அது ஆதிக்கம் செலுத்தப்படுபவர்கள். ஒருத்தர் மேல் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது, ஒருத்தவங்க ஆதிக்கம் மட்டுமே செலுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அதாவது ஓனர்ஸ், ஒர்க்கர்ஸ். ஸோ அந்த ரிலேஷன்ஸ் கான்ஃப்ளிக்ட் இது வந்து எப்படி இருக்குன்னா, இது ஒரு ப்ராக்ரஸ்க்கு தான் இது தேவை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கான்ஃப்ளிக்ட் வந்து சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவுகின்றது, அதுதான் இங்க வந்து கருத்தாக வைக்கப்படுகிறது. கான்ஃப்ளிக்ட் தியரி அப்படிங்கிறதுல நம்ம வந்து இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, கால் மார்க்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, ஓனர்ஸுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் இடையில நடக்கிற ஒரு சச்சரவுகள், சண்டைகள், பிரச்சனைகள் அப்படின்றலாம். அடுத்து ரால்ஃப் டெஹரன் டார்ஃப், அந்த ரால்ஃப் டெஹரன் டார்ஃப் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, த ஆப்சன்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் இஸ் அன் அப்நார்மாலிட்டி. அது வந்து என்னது, சண்டையே இல்லை அப்படின்னா
அது வந்து நார்மலான சொசைட்டி கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ ஜார்ஜ் சிம்மல் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் அட் த சென்டர் ஆஃப் சோசியல் லைஃப். இந்த கான்ஃபிளிக்ட் தான் சோசியல் லைஃபோடைய சென்டரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மார்க்ஸ் என்ன சொல்றாங்க, இட் இஸ் த இன்ஜின் ஆஃப் ப்ராக்ரஸ் அப்படின்றாங்க. இன்ஜின் நம்ம வந்து ஒரு வளர்ச்சியினுடைய ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு இயந்திரமாக இருப்பது இந்த கான்ஃபிளிக்ட். கான்ஃபிளிக்ட் இல்லைன்னு தெர் இஸ் நோ ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்றதுதான் மார்க்ஸோடைய கருத்து. அப்புறம் லூயிஸ் ஹாசர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் எ நார்மல் அண்ட் ஃபங்க்ஷனல் பார்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப். கண்டிப்பா கான்ஃபிளிக்ட்ன்றது ஃபேமிலிலையும் சரி, சொசைட்டிலையும் சரி, பொலிட்டிக்கல்லையும் சரி, எக்கனாமிக்கல்லையும் சரி, கான்ஃபிளிக்ட்ங்கிறது இஸ் எ நார்மல் ஃபங்க்ஷனல் பார்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப். ஸோ கான்ஃபிளிக்ட் கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சார்லஸ் டார்வின் என்ன சொல்றாரு அப்படின்னா, சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். அப்ப ஒரு உயிரினம் தன்னை காத்து கொள்வதற்கு அது என்ன செய்கின்றது, மற்ற உயிரினங்களோடு அது வந்து சண்டை போட தேவையா இருக்கு, அது தன் உயிரை காத்து கொள்வதற்காக. அப்ப அந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் தான் ஹியூமன் லைஃப்லயும் நடக்குது. ஸோ இதுதான் வந்து இங்க சொல்லப்படுற ஒரு அந்த கான்ஃபிளிக்ட் தியரி ஆரிஜினல் இடம், அந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எவல்யூஷன் தியரியில இருந்து டார்வினும் என்னதான் சொல்றாங்க அப்படின்னா, கான்ஃபிளிக்ட் தியரி வந்து சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்டுக்கு ரொம்ப முக்கியமானதாக அவங்க எடுத்து சொல்றாங்க. டாயன்பியோடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேலஞ்சஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ். அவரே அதே தான் சொல்றாங்க. நம்ம என்னது சவால்களை நம்ம என்ன செய்யணும், தூண்டல்களும் சவால்களையும் நம்ம மேற்கொள்ள வேண்டும். நம்ம வந்து நமக்கு எதிராக வைக்கப்படுகின்ற சவால்களை மேற்கொண்டு அதை வெற்றி பெறுகின்ற சமூகம் அங்கே நிலைநாட்டப்படுகிறது. அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்தப்படுகிறார்கள். ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையில அவர்களுடைய வல்லமை பெருகுகிறது. ஸோ அதுதான் சேலஞ்சஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ். அடுத்து லுட்விக் கம்போலோவிக்ஸ் அப்படின்றவர் ஸ்ட்ரகிள் ஆஃப் ரேசஸ், இனங்களுக்கு இடையான சண்டைகள், இனச்சண்டைகள். ஸோ இந்த கான்ஃபிளிக்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, சமூகத்துல கான்ஃபிளிக்ட் இல்லாம இல்லை. கான்ஃபிளிக்ட் தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான இன்ஜினா இருக்கு ப்ராக்ரஸ்க்கு. அதுதான் வந்து ஒரு ஆயுதமாக இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. ஒரு நார்மல் சொசைட்டில கான்ஃபிளிக்ட் இருக்கணும். கான்ஃபிளிக்ட் இல்லைன்னா அது அப்நார்மல் சொசைட்டி அப்படிங்கிறாங்க. அப்புறம் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் சொல்றோம், சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ் தியரி. ஸோ இதெல்லாமே கான்ஃபிளிக்ட் தியரியை தான் வந்து முன்வைக்குது. ஸ்ட்ரகிள் ஆஃப் ரேசஸ், இனங்களுக்கு இடையிலான சண்டை. பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க ஒரு பிரெஞ்சு சொசைட்டியே நம்ம வந்து பிரிக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நோபல்ஸ், கிளர்ஜிஸ், அப்புறம் வந்து பெசன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ஸோ இப்படி பிரிக்கும்போது அந்த கிங்குக்கு எதிராகத்தான் இந்த கிளர்ச்சிகள் ஏற்படுகிறது. மக்கள் வந்து ஒட்டுமொத்த மக்களும் யார் பக்கம் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார்கள் அப்படின்னா, அரசனுக்கு எதிராக, மொனார்கிக்கு எகெயின்ஸ்டா. அப்ப வந்து அங்க பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்க, அங்க ஒரு சேஞ்சஸ் ஏற்படுது. அப்ப அங்க எவல்யூஷன் படி வந்த கலாச்சார மாற்றம் இங்க ரெவல்யூஷன் படி வருகிறது. ஸோ இமீடியட் சேஞ்ச் இங்க வருது. ஸோ அதனால இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்குறோம் ஃபங்க்ஷனல், இந்த ஸ்ட்ரக்சரல் இதுல கான்ஃபிளிக்ட் தியரியில பார்க்குறோம். அகஸ்டஸ் காம்ட் அப்படிங்கிறவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் சோசியாலஜி. டர்கிம்ஸோட புக் டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர் இன் சொசைட்டி அண்ட் த எலிமெண்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் லைஃப். ஸோ இது வந்து இவருடைய புக்கு. இதுல என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, டிவிஷன் ஆஃப் லேபர் அண்ட் டாட்டாமிசம். நம்ம படித்த எப்படி வந்து வேலை வந்து பகுக்கப்படுகின்றது, அதே சமயத்துல குலதெய்வ வழிபாடு முறை, நம்ம வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சில வம்சங்கள் இருக்கின்றது. ஸோ அந்த மாதிரி சூசைடு ரேட் அப்படின்றது அதை பத்தியும் இங்க சொல்லப்படுது. என்ன சொல்றாங்கன்னா, இந்த அனாமி, சோசியல் இன்லெஸ் அப்படின்னா ஒரு சமூகத்துல வந்து இந்த தற்கொலை அதிகரிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சமூகத்துல அந்த கான்ஃபிளிக்ட் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த இதை பத்தி ஆய்வு செய்யும் போது இந்த குளுக்மேன்ஸ் ஒர்க் வந்து டைரண்ட் ரூலர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அவங்க வந்து சொல்றாங்க. ரூலர் வந்து டைரண்டா இருக்கிறதுனால சில பேர் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படுகிறது. சில ரிலீஜியனுக்குள்ள, குறிப்பாக இவர் டர்கிம்ஸோட புக்ல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. டர்கிம்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ப்ராட்டஸ்டன்ட் கேத்தலிசிசம். ஸோ ப்ராட்டஸ்டன்ஸ் வந்து
முற்போக்குவாதிகளாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளதான் அதிகமா சூசைடு ஏற்படுது. ஸோ அந்த ரிஜிடிட்டி, அந்த கல்ச்சர்ல இருக்கக்கூடிய அந்த ரிஜிடிட்டியை ஃபாலோ பண்ண முடியாம சிலர் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படுது, ரிபல் மூவ்மெண்ட் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், கான்ஃப்ளிக்ட்னால ஏற்படுகின்ற, சமூகத்துல ஏற்படுகின்ற கொடுமைகள். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கான்ஃப்ளிக்ட் சொசைட்டில இருந்தா ப்ராக்ரஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா அதே கான்ஃப்ளிக்ட் இருந்தா அதை கிரிட்டிசைஸ் பண்ணும் பொழுது அது சமூகத்துக்கு சில தீங்குகளையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததை நம்ம பார்க்கறது வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் தியரி, ஃபங்க்ஷனலிசம். இது ரெண்டையும் தான் சேர்த்து சொல்ல ஃபங்க்ஷனலிசம். ஹெர்பர்ட் ஸ்பென்சர்ன்றவங்க வந்து சொல்றாங்க. இவர் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சொசைட்டியும் ஹியூமன் பாடியும் வச்சு சொல்றாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி சொசைட்டில எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா கவர்மெண்ட், எஜுகேஷன், ஃபேமிலி, ஹெல்த் கேர் ரொம்ப முக்கியம், ரிலீஜியன் முக்கியம், எக்கனாமி, இதெல்லாம் தான் சொசைட்டி. எப்படி ஹியூமன் பாடியில நம்ம வந்து ஹார்ட் இருக்கு, லங்ஸ் இருக்கு, அந்த மாதிரி பிரிக்கிறோமோ அதே மாதிரி சொசைட்டியை நம்ம ஒரு ஆர்கனா பிரிக்கிறோம். அதுல தான் கவர்மெண்ட், எஜுகேஷன், ஃபேமிலி, ஹெல்த் கேர், ரிலீஜியன் அண்டு எக்கனாமி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எமில் டர்கிம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எமில் டர்கிம், அனதர் இயர்லி சோசியாலஜிஸ்ட். இவர் வந்து சோசியல் ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன் தியரியில ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு என்ன அப்படின்னா, நம்பர் 1 லாஸ், நமக்கு ஒரு சட்ட திட்டங்கள் வேணும், மாரல்ஸ் வேணும். கண்டிப்பா குடும்பத்துல இருக்கக்கூடிய மாரல்ஸ், சமூகத்துல மத ரீதியாக இருக்கக்கூடிய மாரல்ஸ், இந்த மாரல்ஸ் எல்லாம் வேல்யூஸ், விழுமியங்கள் வேணும். ரிலீஜியஸ் பிலீவ்ஸ், அப்புறம் கஸ்டம்ஸ், அப்புறம் ஃபேஷன்ஸ், அப்புறம் ரிச்சுவல்ஸ் அண்ட் ஆல் த கல்ச்சுரல் ரூல்ஸ் தட் கவர்ன் சோஷியல் லைஃப். சோஷியல் லைஃபை கவர்ன் பண்றதுக்கு சில ரூல்ஸ் வேணும், லாஸ் வேணும், பிலீஃப்ஸ் இருக்கு, கஸ்டம்ஸ் இருக்கு, அப்புறம் வேல்யூஸ் இருக்கு, மாரல்ஸ் இருக்கு, ரிச்சுவல்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு மனிதனை ஒரு சமூக வாழ்க்கையில பண்படுத்துகிறது, கட்டுப்படுத்துகிறது, ஒழுங்குபடுத்துகிறது, நெறிப்படுத்துகிறது. ஸோ இதை தான் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஒரு ஃபங்க்ஷனலிசம் அப்படின்னு சொல்றாங்க. சொசைட்டிஸ் வந்து எப்பயுமே எப்படி இருக்குன்னா, இந்த லா வந்து ஒன்று டு ப்ரொடெக்ட் சொசைட்டி ஃப்ரம் வயலன்ஸ். லாங்கிறது எதுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா, டு ப்ரொடெக்ட் வயலன்ஸ். அதுல டு ப்ரொடெக்ட் சொசைட்டி ஃப்ரம் வயலன்ஸ், வயலன்ஸ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி யாரெல்லாம் தவறு செய்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, தண்டனை உட்படுத்த வேண்டியது இருக்கு. அப்ப டு பனிஷ் கிரிமினல் பிஹேவியர், யாரெல்லாம் வந்து கிரிமினல்ஸோ அவங்கள எல்லாத்தையும் பனிஷ் பண்ணும். ஒன்று வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு ஃப்ரம் வயலன்ஸ்ல இருந்து சொசைட்டியை, இன்னொன்று பனிஷ் பண்றதுக்கு இந்த லாஸ் தேவை. அப்புறம் ப்ரிசர்வ் பப்ளிக் சேஃப்டி. கண்டிப்பா இந்த லாஸ் இருந்தாதான் ஒரு தனி மனிதனுடைய பாதுகாப்பு அல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பாதுகாப்பிற்காகத்தான் இந்த சட்டங்கள். ஸோ சூசைடு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து ஜென்ரலா இருக்கிற கன்சிடர் பண்ணாலும் இண்டிவிஜுவல் ஃபினாமினா நீங்க நம்ம சொல்லலாம். ஆனா அது இண்டிவிஜுவல் ஃபினாமினன் கிடையாது. அது என்னன்னா, அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக கருதப்படுகிறது. அதனால சோசியல் டைஸ் வித்தின் எ குரூப், சோசியல் சாலிடிட்ரி, இதெல்லாமே வந்து அவன் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இங்கதான் வந்து ப்ராட்டஸ்டன்ட்ஸ் வந்து கமிட்டட் சூசைட் கம்பேர் வித் த ரோமன் கேத்தலிக்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ராபர்ட் மெர்டான் அப்படிங்கிறவங்க மேனிஃபெஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ஸோ அந்த கான்சிக்வன்சஸ் ஆஃப் சோசியல் ப்ராசஸ் அப்படின்றத வந்து இவங்க வந்து சொல்றாங்க. அடுத்து மேனிஃபெஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன். ஒரு காலேஜ் எஜுகேஷன்ல மேனிஃபெஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா அவனோட நாலேஜ், அவனோட கெரியர் டெவலப்மெண்ட், ஸோ அடுத்த ஒரு ஜாப் வந்து அவன் ஃபைன் பண்றது, ஸோ அந்த நாலேஜ், அந்த எஜுகேஷனை அவன் யூட்டிலைஸ் பண்றது, அதுதான் வந்து அவனுடைய. நம்ம இப்ப பாக்குறோம் அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா. அந்த அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது கோர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ப்ரோக்ராம் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ப்ரோக்ராம் ஸ்பெசிபிக் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இதெல்லாம் தான் அது அவனுடைய ஒரு மாணவன் கல்லூரிக்கு வருகின்றான், பாடங்களை கற்றுக்கொள்கின்றான், அவன் திறமையை வளர்த்துக்கொள்றான், திறமையை வளர்த்துக்கொண்டு அதை சமூகத்திற்கு அதை வந்து அவன் வந்து எப்படி வந்து அப்ளை பண்றான். ஸோ இந்த விஷயங்களை தான்
மேனிஃபெஸ்ட் ஃபங்க்ஷனலிசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது கல்லூரி வாழ்க்கையில ஒரு மாணவன் கற்றுக்கொள்கின்ற அறிவு திறனை எவ்வாறு சமூகத்திற்கு பயன்படுத்துகிறான் என்பதை மேனிஃபெஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து சொல்லுது. லேட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து என்ன சொல்லுதுன்னா சோசியல் ப்ராசஸ சொல்லுது. லேட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா சோசியல் ப்ராசஸ பத்தி சொல்லுது. லேட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் த அன்சார்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் த சோசியல் ப்ராசஸ். அதுக்கடுத்து லேட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா இன்க்ளூட் மீட்டிங் ஆஃப் நியூ பீப்புள். லேட்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா எதிர்பாராத வகையில நடக்கிறது, திடீர்னு ஒன்று நடக்கும். அதுதான் மீட்டிங் ஆஃப் நியூ பீப்புள், புதுசா ஒரு ஆளை சந்திக்கிறது. அதுக்கடுத்து வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட், புதுசா நம்ம வந்து திறமைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு இது. அடுத்து ஃபைண்டிங் எ ஸ்பவுஸ் ஆர் பார்ட்னர். நம்மளுடைய எதிர்கால துணையை நம்ம வந்து திடீர்னு சந்திக்கிறது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எல்லாமே லேட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள கொண்டு வராங்க. அடுத்து டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா படிச்சுக்கிட்டே இருக்கிற போது அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்றது. ஸோ அதுதான் டிராப்பிங் அவுட். காலேஜ் எஜுகேஷனோ ஸ்கூல் எஜுகேஷனோ டிராப்பிங் அவுட். ஸோ அந்த படிச்சுட்டே ஃபெயில் ஆகுறது, பாடங்கள்ல ஃபெயில் ஆகுறது. ஸோ அந்த இதெல்லாமே இன் எஜுகேஷன்ல டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேடு கிரேடு வாங்குறது, கிரெடிட்ஸ் வாங்குறது, புவர் மார்க் வாங்குறது. ஸோ அதுதான். அடுத்து டிராப்பிங் அவுட்டு, ட்ரான்சி அண்ட் நாட் கிராஜுவேட்டிங். படிப்பாங்க ஆனால் வந்து எது கம்ப்ளீட் பண்ணி கிராஜுவேட் ஆக மாட்டாங்க. ஸோ அண்ட் நாட் ஃபைண்டிங் சூட்டபிள் எம்ப்ளாய்மெண்ட். அவங்களுக்கு தகுதியான வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காம போயிருது. ஸோ இதெல்லாமே டிஸ்ஃபங்க்ஷன்ஸ். இந்த டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சோசியல் பேட்டர்ன்ல அண்டர் அன்டிசைரபிள் கான்சிக்வன்சஸ் ஃபார் த ஆப்ரேஷன் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஃபங்க்ஷனலிசம் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் தியரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தியரிட்டிக்கல் அப்ரோச் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா that sees society as a structure with the interrelated parts designed to meet the biological and social needs. யாரோடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸோடது. எல்லாமே யாரோடது? இண்டிவிஜுவல்ஸோடது. ஆனா அது எதை பாதிக்கக்கூடியதாக இருக்குதுன்னா சொசைட்டியை பாதிக்கக்கூடியதா இருக்கு. அப்புறம் லேட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்ஆர்கனைஸ்டு, அன்ரெகனைஸ்டு கான்சிக்வன்சஸ் ஆஃப் அ சோசியல் ப்ராக்ரஸ். அப்போ மேனிஃபெஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படிப்பட்டதுன்னா கான்சிக்வன்சஸ் ஆஃப் சோசியல் ப்ராக்ரஸாக இருக்கு. சோசியல் ப்ராக்ரஸ் உடைய கான்சிக்வன்சஸ் தான் மேனிஃபெஸ்ட் ஃபங்க்ஷன். சோசியல் ஃபேக்ட் அப்படின்னு என்னென்னலாம் சொன்னோம்? லாஸ், மாரல்ஸ், வேல்யூஸ், ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ், கஸ்டம்ஸ், ஃபேஷன்ஸ், ரிச்சுவல்ஸ் அண்ட் ஆல் த கல்ச்சுரல் ரூல்ஸ். இதெல்லாமே சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொன்னா என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னா பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிலீவ்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா பேட்டர்ன், ஒரு பேட்டர்ன் போடும். அது பிஹேவியர், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பிலீவ் பண்ணணும், ஃபோக்கஸ்ட் ஆன் த மீட்டிங் ஆஃப் சோசியல் நீட்ஸ். சோசியல் சாலிடிட்ரி அப்படின்னா த சோசியல் டைஸ் தட் பைண்ட் எ குரூப் ஆஃப் பீப்புள் டுகெதர். ஒன்று கின்ஷிப்ல இருக்கலாம் அல்லது ஷேர்டு லொக்கேஷனா இருக்கலாம், ரிலீஜியனா இருக்கலாம். அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஒரு உறவு முறைகள். அப்ப இந்த குடும்பத்தார், இந்த வம்சம் அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கிறோம். அதே போல லொக்கேஷன், இந்த இடத்தில் வசிப்பவர்கள். ஸோ ஒட்டுமொத்த கிராமம், ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க லொக்கேஷன். ஸோ ரிலீஜியன் போது இந்த மதத்தை சார்ந்தவங்க. இதுதான் சோசியல் சாலிடிட்ரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா ஸ்ட்ரக்சரலிசத்தினுடைய டைப்ஸ். லிங்குவிஸ்டிக் ஸ்ட்ரக்சரலிசம், ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரலிசம், ஸ்ட்ரக்சரல் மார்க்சிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். ஸோ இதெல்லாமே எதுக்குள்ள வருது அப்படின்னா ஸ்ட்ரக்சரலிசத்துக்குள்ள வருது. எட்வர்ட் பி டிச்னர் டிச்னர் ப்ரொபோஸ் 3 எலிமெண்டரி ஸ்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட் சொல்றாங்க அப்படின்னா சென்சேஷன்ஸ் அப்படின்னு, கான்சியஸ்னஸ் அப்படின்றாங்க. கான்சியஸ்னஸ் சென்சேஷன்ஸ் அப்படின்னா சவுண்டு, டேஸ்ட்டு, சைட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு சென்சேஷன் நம்ம உணர்ந்து கொள்றது. ஸோ இதை வைத்து அடுத்து இமேஜஸ், காம்போனன்ட்ஸ், நம்ம காம்போனன்ட்ஸ் ஆஃப் தாட், நம்ம இமேஜஸ், அசம்ஷன், ஹைப்போதிசிஸ். ஸோ இதெல்லாமே வந்து இமேஜஸ். அஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படின்னா எமோஷன்ஸ்ல வருது. இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த எட்வர்ட் பி டீச்னர்
3 ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றாங்க. ஒன்னு வந்து கான்சியஸ்னஸ் அப்படின்னாங்க சென்சேஷன், நம்ம பார்க்கறது, கேட்கறது, டேஸ்ட் பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து சென்சேஷன் அப்படிங்கிறாங்க. இமேஜஸ் அப்படின்னா உருவகப்படுத்துறது சில விஷயங்களை, காம்பனன்ட்ஸ் ஆஃப் தாட்ஸ், இது இப்படித்தான் இருக்கும், இது இப்படித்தான் இருக்கும், பார்த்த உடனே இது இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் தாட்ஸ். ஸோ அஃபெக்ஷன், எமோஷன்ஸ்ல சில விஷயங்களை நம்ம வந்து சோசியல் ஆஸ்பெக்ட்ல படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ். பிலீவ் தட் த இண்டிவிஜுவல் இஸ் லார்ஜ்லி கண்ட்ரோல் பை சொசைட்டி. இண்டிவிஜுவல் தான் சொசைட்டியால கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க. லெவி ஸ்ட்ராஸ் வந்து ஸ்ட்ரக்சரலிசத்தை பத்தி சொல்லும்போது எவ்ரி சிஸ்டம் வந்து சோசியல் சிஸ்டமா இருக்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் சொசைட்டியை சொல்லுது, ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை சொல்லுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க கான்ஃப்ளிக்ட் தியரி அப்படின்னு சொன்னா, இந்த கான்ஃப்ளிக்ட் தியரியில நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இட் லுக்ஸ் சொசைட்டி எஸ் ஏ காம்படிஷன். காம்படிஷன் இருக்கு நம்ம சொசைட்டிக்குள்ள. ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டா, ஒரு கிளாஸ் ரூம்னு எடுத்துக்கிட்டா அங்க ஒரு காம்படிஷன் இருக்கு. ஃபேமிலின்னு எடுத்துட்டா குழந்தைகளுக்கு மத்தியில ஒரு காம்படிஷன் ஏற்படுது. ஃபேமிலின்னு எடுத்தா சகோதரர்களுக்கு மத்தியில ஒரு காம்படிஷன் ஏற்படுது. இதனோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா மேக்ரோ லெவல்ல இருக்கு. கான்ஃப்ளிக்ட் தியரியோட பெர்ஸ்பெக்டிவ் மேக்ரோ லெவல் அப்ரோச்சா இருக்கு. ஜெர்மன் பிலாசபர் கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 கிளாஸஸ் சொல்றாரு. அதே மாதிரிதான் ஓனர்ஸ் அண்ட் லேபர், கேபிட்டலிஸ்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ், அதை பத்தி தான் அவங்க சொல்றாங்க. அடுத்து த டூ மஸ்ட் கம்பீட் ஃபார் சோசியல் மெட்டீரியல் அண்ட் பொலிட்டிக்கல் ரிசோர்சஸ் சச் அஸ் ஃபுட் அண்ட் ஹவுசிங், எம்ப்ளாய்மெண்ட். நம்ம எதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க? ஃபுட்டு, ஹவுசிங், எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், லெஷர் டைம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து என்ன செய்யறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து போட்டி போட்டுக்கிட்டோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரியில வந்து மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ப்ராப்ளம் ஏற்படுது. 2 குரூப்னால ரிலேஷன்ஷிப் வந்து அங்க கெடுது. அதுக்கடுத்து அன்ஈக்குவல் பவர் பிட்வீன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அன்ஈக்குவல் பவர், இதனாலேயும் ப்ராப்ளம் ஏற்படும். ஒன்று மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அடுத்து ரிலேஷன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அங்க வந்து என்ன ஏற்படுது, உற்பத்தியில ஒரு மாற்றம் ஏற்படுது, அதனால ஓனர் அண்ட் லேபர். ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது அன்ஈக்குவல் பவர் பிட்வீன் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஃபேக்டரி ஓனர்ஸ். ஸோ அவங்களுக்கு இடையில ஏற்படுகின்ற ஒரு மாற்றம். ஸோ இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அப்போ ஓனர்ஸ் வந்து யாரை கண்ட்ரோல் பண்றாங்க? ப்ரொடக்ஷன் அண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ இங்கே நடக்கிற இந்த இது வந்து என்ன மோட்டிவா இருக்குன்னா ப்ராஃபிட் மோட்டிவா இருக்கு. இந்த கான்ஃப்ளிக்ட் தியரியில கார்ல் மார்க்ஸ் சொல்ற கான்செப்ட் யார் யாருக்கு இடையில உள்ள பிரச்சனையை சொல்றாங்கன்னா ஓனர்ஸுக்கும் இந்த ஒர்க்கர்ஸுக்கும் இடையில இருக்கிறது, அதாவது பெசன்ஸுக்கும் லார்ட்ஸுக்கும் இடையில இருக்கிறது. இங்க வந்து பாக்குறோம் 2 விதமான கருத்துக்கள். ஒன்னு மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஒன்னு ரிலேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன். மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை சொல்றோம். ரிலேஷன் வந்து அன்ஈக்குவல் பவர், அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அன்ஈக்குவல் பவர். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சேலரியில வந்து வேஜஸ்ல வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கான்ஃப்ளிக்ட்டுக்கு நம்மளை வந்து வழி நடத்தி செல்லுகிறது. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் சோசியாலிஸ்ட் மேக்ஸ் வெபர் அவர் என்ன சொல்றாருன்னா, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ்னால தான் இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து இங்க இருக்கு. அதே மாதிரி பொலிட்டிக்கல் பவர்லயும் நம்மளுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கும் எக்கனாமிக்கல் இன்இக்வாலிட்டி தான் காரணம். அப்புறம் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வேர் அஃபெக்டட் டிஃப்ரெண்ட்லி பேஸ்ட் ஆன் எஜுகேஷன், ரேஸ், ஜெண்டர். ஸோ அவங்க பல்வேறு இனத்தவர்கள், பல்வேறு தரப்பட்ட இனத்தவர்கள் கல்வியின் அடிப்படையில் பிரிக்கப்படுது, ரேஸ் அடிப்படையில் பிரிக்கப்படுறது, இனத்தின் அடிப்படையில், அடுத்து ஜெண்டர் அடிப்படையில் பிரிக்கப்படுறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எதற்கு நமக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொன்னா கான்ஃப்ளிக்ட்டுக்கு தான் வழிவகுக்குது. அதுக்கடுத்து ஐடா பி வெல்ஸ் அப்படிங்கிறவரும் அவர் என்ன சொல்றாருன்னா, பிளாக் பீப்புள் தான் அவங்க வந்து 1800ல அதாவது மிட் ஆஃப் 20th சென்ச்சுரியில அவங்க வந்து என்ன பண்றாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. விமன் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அங்க என்ன பார்ஷியாலிட்டி ஏற்படுது அப்படின்னு சொன்னா ஒயிட் விமனுக்கு மட்டும் அங்க வந்து என்ன கிடைக்குது, அந்த அடல்ட் சஃப்ரேஜ் கிடைக்கு, பிளாக் விமனுக்கு அந்த இது மறுக்கப்படுது. இந்த மாதிரி அதாவது ஒரே இனம், பெண் இனம், ஆனா அவர்கள் நிறத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு இடையே ஒரு பாகுபாடு, ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து அங்க ஏற்படுது. இது இந்த மாதிரி சமூகத்துல
கான்ஃப்ளிக்ட் ஏற்படுறது அது எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த மானுடவியல்ல நம்ம படிக்கிறதுக்கு இந்த கான்ஃப்ளிக்ட் தியரி வந்து ரொம்ப உதவியா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா WEP டியூபியாஸ் அப்படிங்கிறவர் கிளாசிக் சோசியாலஜிஸ்ட். அவர் எதை பத்தி சொல்றாரு, அதே மாதிரிதான் யூஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை பத்தி தான் அவங்களும் சொல்றாங்க. ரேஸ், எத்னிசிட்டி, டபுள் அன்கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள எப்படி சொல்றாங்கன்னா டபுள் அன்கான்சியஸ்னஸ், அமெரிக்கன்ஸ், நீக்ரோ. ஸோ இவங்க 2 சோல்ஸ், அவங்களுக்கு ரெண்டு விதமான தாட்ஸ் இருக்கு, 2 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. இவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் அவர்களுக்குள்ள இன வேறுபாடு கருத்து வேறுபாடாக மாறுகிறது. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது இந்த கான்ஃப்ளிக்ட் தியரினால ஒரு சொசைட்டியில ஏற்படுகின்ற மாற்றத்தை நாம் அறிந்து கொள்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்த்தது நம்பர் 1 வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது கம்பேரிட்டிவ் மெத்தட் அண்ட் சயின்டிஃபிக் சொசைட்டி எதுக்குள்ள பார்த்தோம்னா கிளாசிக்கல் தியரிஸ்ல பார்த்தோம். அந்த சயின்டிஃபிக் மெத்தடில் மெயினாக பார்த்தது அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன், கம்பேரிசன் பார்த்தோம். கம்பேரிட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது ஆர்ம்சேர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் சொன்னோம். ஆர்ம்சேர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னா யாரு அப்படின்னா டிராவல், மிஷினரி ஒர்க்ஸ், சோல்ஜர்ஸோட ஒர்க்ஸ், இவங்களுடைய அக்கௌண்ட் எல்லாம் வச்சு அவங்க எழுதுறதுக்கு பேரு அவங்க வந்து யாரு, இந்த ஆர்ம்சேர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். இவங்களை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, 2வது நம்ம பார்க்குற அந்த ஃபங்க்ஷனலிஸ்ட் அந்த இதுல பார்க்கும்போது இவர்கள் எப்படி மாறுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எவல்யூஷன் தியரியில பார்க்கும்போது இவர்கள் டெஸ்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க என்னமா பண்றாங்கன்னா ஃபீல்டு ஒர்க்குக்கு போறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டெஸ்க் ஒர்க்ல இருந்து ஃபீல்டு ஒர்க்குக்கு போறாங்க. அப்புறம் வந்து தங்களோட கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்கின்றார்கள். பின்பு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவர்கள் டேட்டா மெயினா வந்து வைத்து ஆய்வு செய்கிறார்கள். 2 ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் பார்க்குறோம் எவல்யூஷன்ல. நம்பர் 1 வந்து எப்படின்னா எவல்யூஷன், இன்னொன்று வந்து டெஃபியூஷன். அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல பார்க்கும்போது இந்த எவல்யூஷன் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டு ஹையர் அப்படின்னு சொல்றாங்க, ப்ராக்ரஸிவா இருக்குன்னு சொல்றாங்க. சிங்கிறது 1 கல்ச்சரை குறிக்குது, டிஃபியூஷன்றது மல்டி கல்ச்சரை குறிக்கிறது, அதாவது செவரல் கல்ச்சர், செவரல் ரீஜியன்ஸை குறிக்குது. இத்துடன் இந்த பாடப்பகுதி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.